ராயல் ரவுண்ட்ஸ் நேயர்களுக்கு இனிய வணக்கம். புனிதர் அன்னை தெரசா பற்றிய சிறு தகவல். 1948ஆம் ஆண்டு இந்திய தேசத்தில் கடுமையான மதக்கலவரம் நிகழ்ந்தது. ஜன நெருக்கடியான கொல்கத்தா நகரின் வீதிகளில் எங்கு பார்த்தாலும் இரத்த ஆறு ஓடியது போல காட்சிகள். பிணங்கள், காயப்பட்டு கிடந்த மனிதர்கள், அவலமான காட்சிகள் இவைதான் அன்னையின் மனதை தொட்டன. அதுவரை 17 ஆண்டுகள் ஆசிரியையாக பணி செய்தவர், மனிதர்கள் உயிரை காப்பதுதான் கல்வியிலும் மேலானது என்று கருதி ஆரம்பித்ததுதான் அன்பின் பணியாளர்கள் சபை, மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டி. 1948ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 21ஆம் நாள் அவர் நுழைந்தது கொல்கத்தா நகரின் மோட்டிவில் சேரியில். அழுக்கடைந்த மக்கள், புழுக்களோடு தொழுநோயாளிகள், துர்நாற்றம் வீசும் இடம். இங்குதான் அன்னையின் சேவை தொடங்கியது. தொழுநோய், காசநோய் போன்ற உயிரை குடிக்கும் நோயால் இறக்கும் நிலையிலிருந்தவர்களை காக்க 1952ஆம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது இறப்போர் நல இல்லம். 1,00,000க்கும் மேற்பட்ட தொழுநோயாளர்கள் கொண்டிருந்த கொல்கத்தாவில் அவர்களுக்காக 1959ஆம் ஆண்டு ஹவுராவில் தொழுநோய் மருத்துவமனையை தொடங்கினார். தனது 17வது வயதில் தன் தாய், சகோதர சகோதரிகளைப் பிரிந்த அன்னை 37 ஆண்டுகளுக்குப் பின் தன் சகோதரனை மட்டும் பார்த்தார். தன் உடன் பிறந்த சகோதரிகளையும் தன் தாயையும் அதன் பிறகு பார்க்கவே இல்லை. இறப்பிற்குப் பின் நாம் விண்ணகத்தில் சந்திப்போம் என்று அன்னை தெரசாவின் தாய் அவர் இறக்கும் முன் ஒரு கடிதம் எழுதினார். சேவைக்கு சொந்தம் உலகமே. வெளிநாடுகளுக்கு நிதி திரட்ட அன்னை தெரசா அடிக்கடி விமான பயணம் செய்ய வேண்டியிருந்தது. அதற்கு விமான டிக்கெட் செலவுகள் அதிகமாவதை கவனித்த அன்னை ஒரு காரியம் செய்தார். அனைத்து விமான நிறுவனங்களுக்கும் ஒரு கடிதம் எழுதினார். அதில் விமானத்தில் தன்னை இலவசமாக பயணிக்க அனுமதிக்க வேண்டும். அதற்கு ஈடாக அந்த விமானத்தின் கழிவறைகளை நான் தூய்மை செய்து தருகின்றேன் என்று எழுதினார். கடிதம் கண்ட விமான நிறுவனங்கள் அன்னைக்கு இலவச பயணம் செய்ய சொன்னது அவரது வேலைக்கு கிடைத்த மதிப்பு. துர்நாற்றம் எடுக்கும் புண்களை கழுவி மருந்திட்ட அன்னை, குப்பை தொட்டிகளில் விழுந்த அனாதை குழந்தைகளுக்கு வாழ்வளிக்கும் நிறுவனங்களை தொடங்கிய அன்னை தெரசாவின் வாழ்க்கை அர்த்தமுள்ள வாழ்க்கைக்கு சீரிய எடுத்துக்காட்டு. நன்றி, வணக்கம்.